இது ஈலான் மஸ்க் சீரீஸில் 3வது எபிசோட். ஜிப்2 அண்ட் x.com பற்றி முதல் எபிசோடில் பார்த்தோம். ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி 2வது எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்குற டெஸ்லாவோட வரலாறை பற்றி பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஜேபி ஸ்ட்ராபல்னு ஒருத்தர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தவர். அவரோட ஸ்பெஷலைசேஷன் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது சாஃப்ட்வேர் மூலமாக எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுற வித்தை. அதுதான் அவரோட ஸ்பெஷலைசேஷன். ஒரு 10,000 லித்தியம் அயான் பேட்டரிஸை சேர்த்து வச்சா அதுலேருந்து வர எனர்ஜியில் கண்டிப்பாக ஒரு காரை 1000 மைல் வரை ஓட்ட முடியும் அப்படின்னு அப்போவே ஆராய்ச்சியில் இறங்கியிருந்தார் இந்த ஸ்ட்ராபல். சரி, ஒரு மாடல் ரேஸ் காரை பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் கூட இன்னும் சில ஆர்வக்கோளரான ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் காரை பில்ட் பண்ண ஆரம்பித்தார் இவர். பட்ஜெட் $100,000. அதுக்கு அவர் பணம் புரட்டிட்டு இருந்தப்போ தான் ஈலான் மஸ்கை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட வர்றார். லித்தியம் அயான் பேட்டரிஸில் எலக்ட்ரிக் காரா அப்படின்னு உடனே ஈலானுக்கு அதில் ஆர்வம் வந்துருச்சு. சரி, ஒரு 10,000 தரேன் அப்படின்னு ஈலான் ஸ்ட்ராபல் ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. இது நடந்தது 2003. அந்த டைமில் ஏசி ப்ரொபல்ஷனுங்கிற ஒரு கம்பெனி சும்மா ஜாலியாக ஃபன்னுக்கு ஓட்டுற மாதிரியான எலக்ட்ரிக் கார் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவங்களுக்கான பொம்மை கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவங்க தயாரித்த ஒரு கார் தான் T0. இந்த T0 ஒரு எலக்ட்ரிக் காராக இருந்தாலும் 0 to 60 mph ஸ்பீடை 4.9 செகண்ட்ஸில் போகும். அவ்வளோ வேகம் இருந்துச்சு இந்த காரில். ஸ்ட்ராபல் அந்த காரை மஸ்க் கிட்ட டெமோ காட்ட, ஆகா, ஒரு எலக்ட்ரிக் காருங்கிறது போரிங்கான கார் இல்லை, அதில் அதிவேகத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஈலானுக்கு நம்பிக்கை வந்துச்சு. நீங்கள் ஏன் இந்த காரை ஃபுல் கமர்ஷியல் காராக தயாரிக்கக்கூடாது, அதுக்கு வேண்டிய ஃபண்டிங்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஈலான் ஆஃபர் பண்ண, ஏசி ப்ரொபல்ஷன் மக்கள் கமர்ஷியல் காரா, அது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு அதில் ஆர்வம் காட்டலை. அதே நேரம் மார்ட்டின் எபர்ஹார்ட் அண்ட் மார்க் டார்பனிங் அப்படின்னு 2 பேர், இவங்களும் லித்தியம் அயான் பேட்டரிஸில் ஓடுற ஃபுல் எலக்ட்ரிக் காரை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஏசி ப்ரொபல்ஷனோட எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி தெரிய வர அவங்கள போய் நேரில் பார்த்தாங்க. யோ, உங்கள் எலக்ட்ரிக் கார் நல்லா தாயா இருக்குது, லெட் ஆசிட் பேட்டரிஸுக்கு பதிலாக லித்தியம் அயான் பேட்டரிஸை போட்டு அழகாக கமர்ஷியல் காரே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்ல, என்னையா எல்லாரும் இதையே சொல்கிறீங்க, அதிலெல்லாம் எங்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு ஏசி ப்ரொபல்ஷன் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு வயலையும் நம்பக்கூடாது, நாம தான் பண்ணணும், சரி நாமளே ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எபர்ஹார்ட் அண்ட் டார்பனிங் சேர்ந்து எலக்ட்ரிக் மோட்டாரை கண்டுபிடிச்ச டெஸ்லா ஞாபகமாக டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அவங்க பிளான் என்னென்னா, டெஸ்லா கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் மோட்டார் ஏற்கனவே இருக்குது, நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் மோட்டாரில் இருந்து வீல்ஸுக்கு பவர் அனுப்புகிற டிரைவ் ட்ரெயின். அதை நாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். ஸோ 2004 டெஸ்லாவுக்கு தேவையான பணத்தை புரட்ட வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை போனாங்க. ஒரு கார் கம்பெனி, அதுவும் எலக்ட்ரிக் கார் கம்பெனி, அதில் என்னத்தை போய் காசை போட அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் முன் வரலை. அப்போ தான் ஏசி ப்ரொபல்ஷன் ஈலான் பற்றி இவங்க கிட்ட சொல்ல எபர்ஹார்ட் ஈலான் கிட்ட போனார். சும்மா காசு கொடுப்பாரா ஈலான்? எபர்ஹார்ட் டார்பனிங் 2 பேரையும் கேள்விகளால் தொலைச்சி எடுத்து, இவனுக்கு சும்மா பேசலை, ஸ்டஃப் உள்ள ஆட்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா $6.5 மில்லியன் கொடுத்தாரு. ஈலான் தான் டெஸ்லாவோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். டெஸ்லாவுக்கு சேர்மனாகவும் ஆனார் ஈலான். ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே வருது அப்படின்னு அந்த 2 பேரும் அப்போ ரியலைஸ் பண்ணலை. நம்ம கையில் ஒரு பேட்டரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபல்ல எபர்ஹார்டுக்கு அறிமுகப்படுத்தி டெஸ்லாக்குள்ளே ஸ்ட்ராபல்ல கொண்டு வந்தார் ஈலான். ஸ்ட்ராபல் அவருக்கு தெரிஞ்ச ஸ்டான்ஃபோர்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டு வர டெஸ்லா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் கார் ரோட்ஸ்டரை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை இப்படி ஆரம்பிக்கலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஒரு கார் கம்பெனியை இப்படி ஆரம்பிக்க முடியுமா? இந்த குரூப் ஆரம்பித்தாங்க. T0 காரில் இருந்த பவர் ட்ரெயினை எடுத்து லோட்டஸ் எலிஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஸ்போர்ட்ஸ் காரோட பாடியில் ஃபிட் பண்ணாங்க. அது ஈஸி பார்ட். கஷ்டமான பார்ட் பேட்டரி பேக். அதில் தான் டீமோட மொத்த ஃபோக்கஸும் இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான லித்தியம் அயான் பேட்டரிஸை பேரலாக கனெக்ட் பண்ணுற வித்தையை அதுக்கு முன்னால் யாருமே பண்ணதில்லை. மற்ற கம்பெனினா பல 100 பேர் சேர்ந்து பல வருஷம் வேலை பார்த்து ப்ரோட்டோடைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே 18 பேர் 4 மாதம் ஜான் 2005 ப்ரோட்டோடைப் ரெடியாச்சு. காரோட டெவலப்மெண்ட்டை பார்த்து மஸ்க்கு பரம திருப்தி. உடனே அடுத்த ரவுண்ட் ஃபண்டிங்கில் 13 மில்லியன் கலெக்ட் பண்ணாங்க. அதில் மஸ்க் மட்டுமே மேலும் 9 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணார். இவ்வளோ பேட்டரியை சேர்த்து வைக்கிறோமே, இந்த பேட்டரியெல்லாம் தீ பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு 20 பேட்டரியை சேர்த்து வச்சு தீ பிடிக்க வச்சா அது வெடிகுண்டு மாதிரி வெடிக்க
மொத்த டீமுக்கும் ஷாக். 20 பேட்டரிக்கே இந்த எஃபெக்ட் இருக்குது, நம்ம ரோட்ஸ்டரில் 7000 பேட்டரி இருக்க போகுது. ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா கம்பெனியோட ஜோலி முடிஞ்சுது. அப்படி ஒரு ஆபத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தீ பிடிச்சா தீ அடுத்தடுத்த பேட்டரிக்கு பரவாத மாதிரி பேட்டரி பேக்கை புத்திசாலித்தனமாக ரீடிசைன் பண்ணாங்க. அவங்களோட அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டரி பேக் தான் இன்னைக்கு அவங்கள இவி செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடராக வச்சுருக்குது. அவங்க பண்ணின ப்ரோட்டோடைப் கார்ஸ் எல்லாம் அவங்களுக்கு திருப்தியாக ட்ரையல்ஸ் போதும், இனி ஆக்சுவல்ஸ் அப்படின்னு ரியல் கேமை ஆரம்பித்தாங்க. லோட்டஸ் எலிஸோட பாடியை தூர போட்டுட்டு புதுசாக பாடி டிசைன் பண்ணி மே 2006 ஃபஸ்ட்டு ரோட்ஸ்டரை பப்ளிக்கு ஷோகேஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் டொயோட்டா ப்ரையஸை தான் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் காராக எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு நல்ல கார்னா கூட உண்மையை சொல்லணுன்னா அது ஒரு போரிங்கான கார். ஆனால் இங்கே ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் கார், அதுவும் ஃபன்னான ஸ்போர்ட்ஸ் கார். பார்த்த மக்கள் எல்லாம் அசந்துட்டாங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆன நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அடுத்த ரவுண்ட் ஃபண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதில் கூகுள் ஃபவுண்டர்ஸ் லேரி பேஜ் அண்ட் செர்கே பிரின்னும் அடங்கும். இந்த ரவுண்டில் 40 மில்லியன் தேறிச்சு. ஈலான் கூட 12 மில்லியன் டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணார். டெஸ்லாவோட பிளான் என்னென்னா, முதல்ல ஒரு லக்ஸரி கார் பண்ணுவோம். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் தான் காசை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக பார்க்கலாம். அந்த ப்ராஃபிட்ஸை வச்சு மாஸ் மார்க்கெட்டுக்கு சீப்பாக வருங்காலத்தில் வேறு கார் பண்ணிக்கலாம். பை த டைம் பேட்டரி டெக்னாலஜியும் சீப்பாகி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு காராக $100,000 ஸ்போர்ட்ஸ் கார் ரோட்ஸ்டரை சூஸ் பண்ணாங்க. ரோட்ஸ்டரோட டிசைனில் ஈலானோட இன்புட்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. கார்பன் ஃபைபர் பாடியாக இருக்கணும், சாஃப்ட் டச்சாக இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு ஈலான்ட்ட இருந்து நிறைய டிமாண்ட்ஸ். காசு போட்டிருக்கிறாரு, அப்புறம் என்ன பண்ண கேட்டு தான் ஆகணும். டெஸ்லாவும் அதை தான் பண்ணிச்சு. அது வரைக்கும் டெஸ்லாவோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஈலான் இன்வால்வ் ஆகலை. எபர்ஹார்ட் தான் சிஇஓவாக மொத்த கம்பெனியும் ரன் பண்ணிட்டு இருந்தார். 2007 ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்துச்சு, டிரான்ஸ்மிஷன் இஷ்யூஸ். இவங்க டிரான்ஸ்மிஷனுக்கு பிரிட்டிஷ் கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் அதோட இன்டகிரேஷன் ரோட்ஸ்டரில் ஒத்து போகலை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக, அதே மாதிரி தாய்லாந்து பேட்டரி ஃபேக்ட்ரியில் இன்னொரு பிரச்சனை, அப்படி இப்படின்னு மேனுஃபேக்சரிங்கில் 1008 குழப்படிகள். இதெல்லாம் ஈலான் காதுக்கு வர எபர்ஹார்ட் மேலே அவருக்கு பயங்கர அதிருப்தி. எபர்ஹார்ட் ஒரு திறமையான இன்ஜினியராக இருந்தாலும் அவர் ஒரு சிஇஓ மெட்டீரியல் இல்லை. அதனால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆகஸ்ட் 2007 எபர்ஹார்டை சிஇஓ பதவியிலேருந்து தூக்கிட்டு டெக்னாலஜி டீமுக்கு அவரை பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. அவர் அதில் செம கடுப்பாயிட்டார். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நான், அதுக்காவது நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கம்பெனியை விட்டு விலகிட்டார். அவர் போன உடனே கோஃபவுண்டர் டார்பனிங்கும் கம்பெனியை விட்டு வெளில போனார். அதுக்கப்புறம் 2 சிஇஓ வந்து எதுவுமே செட் ஆகாமல் கடைசியில் ஈலானே 2008 சிஇஓ பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டார். ரோட்ஸ்டரோட ப்ரொடக்ஷன் ஃபுல் ஃப்ளெஜில் போயிட்டுருக்க டெஸ்லாவுக்கு பண தட்டுப்பாடு. கம்பெனியை ரன் பண்ண மாதம் $4 மில்லியன் தேவைப்பட்டுச்சு. ஆனால் கையில் போதுமான காசு இல்லை. மொத்த ஆட்டோமொபைல் மார்க்கெட்டும் டெஸ்லா எப்படி ஸ்பெக்டாகுலராக மண்ணை கவ போகுது அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கெல்லாம் காசை மிச்சப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ஈலான் காசை மிச்சப்படுத்தினார். நண்பர்கள்ட்ட இருந்து கடன் வாங்கினார். அது வரைக்கும் ப்ரைவேட் ஜெட்டில் பறந்துட்டு இருந்தாலே லோக்கல் சவுத் வெஸ்ட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு சில டெஸ்லா எம்ப்ளாயிஸே செக் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதே நேரம் ஸ்பேஸ் எக்ஸோட 3வது டெஸ்ட் ஃப்ளைட்டும் ஃபெயிலியர் ஆகி அங்கேயும் பண குடைச்சல். போதாததுக்கு கிரேட் ரிசெஷன் வேற. அடுத்த ரவுண்ட் ஃபண்டிங் இருந்தால் தான் கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் ரிசெஷன் டைமில் யார் ஃபண்டிங் கொடுக்க போகிறா? 2 ஸ்டார்ட் அப் கம்பெனி, 2ம் இழுத்து மூடுற நிலைமையில் இருக்குது. ஒரு மனுஷனா எப்படி தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும்? பண்ணியிருக்கிறாரு. அதை ஹேண்டில் பண்ணதோடு இல்லாமல் இன்றைக்கி 2 கம்பெனியும் சக்ஸஸாகவும் ஆக்கி காட்டியிருக்கிறாரு. அவர் நல்ல நேரத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸோட 4வது ஃப்ளைட் சக்ஸஸ் ஆக நாசாட்ட இருந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு $1.6 பில்லியன் ஃபண்டிங். அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை டெஸ்லா கடனாக வாங்குச்சு. அந்த எந்தூவில் அடுத்த ரவுண்ட் ஃபண்டிங்க்கு கரண்ட் இன்வெஸ்டர்ஸ்ட்டை போனார் ஈலான். 40 மில்லியன் தேவை, என்னால் 12 மில்லியன் போட முடியும், மிச்சத்தை நீங்கள் எல்லாரும் போடுங்க அப்படின்னு இவர் சொல்ல எல்லோரும் ஒத்துக்கிட்டாலும் ஒரு குரூப் மட்டும் ஒத்துக்கலை. அவங்க பிளான் என்னென்னா, இந்த ஃபண்டிங்கை நிறுத்தி கம்பெனியை ஃபெயிலாக வைப்போம், அப்புறம் ஈலானை வெளியே தள்ளிட்டு நாம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட, இதுக்கெல்லாம் விழுற ஆளாக நம்ம ஈலான். எக்விட்டியாக இஷ்யூ பண்ணால் தானே உன் அப்ரூவல் வேணும், டெப்டாக இஷ்யூ பண்ண யார் அப்ரூவலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்ட் ஃபண்டிங்கை டெப்டாக மாற்றினார். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாருமே டெப்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணதில்லை. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் தயங்க,
நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் ஸ்பேஸ் எக்ஸ்ட இருந்து மொத்த 40 மில்லியனும் கடனாக எடுத்துக்கவா அப்படின்னு இவர் மிரட்ட, யோ டென்ஷன் ஆகாதையா நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும் மொத்தமாக 40 மில்லியன் திரட்டினாங்க. கடைசி நேரத்தில் டெஸ்லா ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆச்சு. இன்னைக்கு நிறைய பேர் டெஸ்லாவோட ஆக்சுவல் ஃபவுண்டர் இவர் இல்லைப்பா, இவர் பிடுங்கிக்கிட்டவர் அப்படின்னு ஈலானை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஃபவுண்டரோ இல்லையோ, இவர் இல்லைன்னா இன்னைக்கு டெஸ்லா இல்லை. அந்த வகையில் ஈலான் டெஸ்லாவோட ஃபவுண்டர் தான். இப்படி ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் மாதிரி இருந்த 2008 ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. 2009ல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரோட்ஸ்டரை லான்ச் பண்ணாங்க. சோஃபார் மொத்தமாக $187 மில்லியன் ஃபண்டிங்கில் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஈலான் மட்டுமே 70 மில்லியன் போட்டிருந்தார். அந்த டைமில் க்ரீன் எனர்ஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் பல பில்லியன் டாலர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பங்கு டெஸ்லாவுக்கும் வந்துச்சு. 2009 ஜூன் மாதம் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜிட்ட இருந்து $465 மில்லியன் லோன் கிடச்சிச்சு டெஸ்லாக்கு. அப்புறம் என்ன, இனிமேலாம் ஏறுமுகம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அதை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் இந்த ஈலான் சீரீஸை அப்ரிஷியேட் பண்ணாலும், ஏங்க இப்போ இது எங்களுக்கு இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், இதை தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சில பேர் முணுமுணுக்கிறது கேட்டுச்சு. இந்த ஈலான் சீரீஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.